கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது இதில் வந்து சூடான பிறகு கொஞ்சம் லைட்டாக பட்டை, பட்டை, லவங்கம், இந்த இலை இதெல்லாம் போட்டுட்டு கரண்டியில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுதான் நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌனிஷ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி வதக்குறோம். இதில் இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படியே வதக்குறோம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக வைக்கணும், கம்மியாக வைக்கணும். ஏன்னா அது வந்து அழகாக அது இதாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இருக்குது இப்போ இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ 1 கிலோ சிக்கன் இதில் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் தேவையான அளவு சிக்கன் வந்து ஆட் பண்ணி அதை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அதில். ஓகேவா?